அனைத்து நாடுகளிலும் இருந்தும் வருவதற்கான ஸ்டூடெண்ட் விசா வசதிகளையும் செய்து மாணவர்களின் வெற்றிக்கு வழியமைக்கிறார்கள். www.harrowindependentcollege.co.uk. போர்க்குற்ற விவகாரம் அகற்றப்பட வேண்டும், ஆதரவளிக்கின்றார் சுமந்திரன். தேர்தல் குறித்து விரைவில் முடிவு, பெரமுனவின் பொதுச் செயலாளர் அறிவிப்பு. யாழ் மாநகர முதல்வர் வேட்பாளர் ஆர்னோல்ட் உத்தியோகபூர்வமாக அறிவித்தது கூட்டமைப்பு. திருக்கேதீஸ்வர ஆலய காணியை அபகரிக்கும் பிக்கு. நடிகர் ரஜினிகாந்தின் அதிரடி அறிவிப்பு. ஆரம்ப பிரிவு பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பம். யாழ் வடமராட்சியில் வாழ்வெட்டு, பெண் உட்பட 3 படுகாயம். மீண்டும் பாரிய வைரஸ் கொத்தணி ஏற்படும் அபாயம். ஜோ பைடனின் அணியில் இந்திய பெண்ணுக்கு முக்கிய பதவி. ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையிலிருந்து போர்க்குற்ற விவகாரம் அகற்றப்பட வேண்டும் என வெளிப்படையாக கோரிக்கை விடுப்பவர்களது கருத்தை தான் வெகுவாக மதிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மார்ச் மாதம் இடம்பெறவுள்ள மனித உரிமைகள் கூட்டத்தொடர் தொடர்பில் ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், ஏற்கனவே 3 தடவைகள் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுவிட்டன. அதனால் தமிழர் தரப்பிற்கு எந்தவித பயனும் ஏற்படவில்லை. கூட்டமைப்புடன் ஒத்துப்போவதாக அறிவிக்கப்பட்ட அரசாங்கத்தினால் கூட எவ்வித முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை. தற்போதைய அரசாங்கமானது ஜெனீவா மனித உரிமை கூட்டத்தொடரின் தீர்மானத்துடன் ஒத்துப்போக முடியாது என இவ்வருட ஆரம்பத்திலேயே அறிவித்துவிட்டது. இதன் காரணமாக மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதை காட்டிலும் அதற்கு அப்பால் செல்ல வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. இவ்விடயம் மனித உரிமைகள் பேரவையில் கரங்களில் இருந்து வெளியே போகக்கூடாது. சர்வதேச அரங்கில் இது தொடர்ச்சியாக பேணப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். மனித உரிமைகள் பேரவையிலிருந்து போர்க்குற்ற விவகாரம் அகற்றப்பட வேண்டும் என வெளிப்படையாக கோரிக்கை விடுப்பவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களது கருத்தை நான் வெகுவாக மதிக்கின்றேன். ஏனெனில் அவர்கள் தமது கருத்தை வெளிப்படையாக சொல்கின்றார்கள். மனித உரிமைகள் பேரவையில் இவ்விடயம் தொடர்ந்தும் இருக்க வேண்டும். ஆனால் கால அவகாசம் வழங்கப்படக்கூடாது என கூறும் பெரும்பான்மையினரின் கருத்து எனக்கு புரியவில்லை என்றார். மாகாண சபை தேர்தல் குறித்து அரசாங்கம் விரைவில் உறுதியான தீர்மானத்தை எடுக்கும் என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். மாகாண சபை நிர்வாகம் ஆளுநர் உட்பட அரசு அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்படுவது ஜனநாயக கொள்கைக்கு முரணானது என்பதில் பொதுஜன பெரமுன கட்சி உறுதியாக உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். நேற்றைய தினம் பொதுஜன பெரமுன காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் குறித்து மாறுபட்ட பல கருத்துக்கள் வெளிவருகின்றன. மாகாண சபை தேர்தல் உரிய காலத்தில் இடம்பெற்றிருந்தால் மாகாண சபைக்கு எதிரான கருத்துக்கள் தற்போது தோற்றம் பெற்றிருக்காது. இதேவேளை தேசிய வளங்களை பிற நாட்டவர்களுக்கு விற்பது அரசாங்கத்தின் கொள்கையல்ல. தேசிய வளங்களை கொண்டு வெளிநாட்டு முதலீடுகள் ஊக்குவிக்கப்படுமே தவிர தேசிய வளங்கள் ஒருபோதும் விற்கப்பட மாட்டாது. கடந்த அரசாங்கம் செய்த தவறை தற்போதைய அரசாங்கம் தொடர்ந்தால் மக்கள் ஜனநாயக ரீதியில் பாடம் புகட்டுவார்கள். ஆகவே மக்கள் வழங்கிய ஆணைக்கு எதிராக அரசாங்கம் ஒருபோதும் செயற்படாது என கூறினார். யாழ் மாநகர சபையின் முதல்வர் தெரிவிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் மீண்டும் இமானுவேல் ஆர்னோல்ட்டை நிறுத்துவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா தெரிவித்துள்ளார். 2 தடவைகள் மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு தோல்வியடைந்ததால் மாநகர சபை முதல்வர் தனது பதவியை இழந்தார். இதனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் முதல்வர் தெரிவிக்க யாரை நிறுத்துவது என இறுதி தீர்மானம் எடுக்கும் கூட்டம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமை செயலகத்தில் கட்சித் தலைவர் மாவை சேனாதிராஜா தலைமையில் இடம்பெற்றது. இக்கூட்டத்தின் போதே இவ்வாறு தீர்மானம் எடுக்கப்பட்டதாக மாவை சேனாதிராஜா தெரிவித்தார். குறித்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் த சித்தார்த்தன், வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் CVK சிவஞானம், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ப. கஜதீபன் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் மாநகர சபையின் முதல்வர் தெரிவு நாளை காலை 9 மணிக்கு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்திற்கு சொந்தமான காணியை மாதோட்ட விகாரையின் பிக்கு அபகரிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் இன்று குறித்த பகுதிக்கு சென்று பார்வையிட்டுள்ளார். மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்திற்கு சொந்தமான 5 ஏக்கர் காணி சைவ மங்கையர் கழகத்திற்கு 99 வருட குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளதுடன் குறித்த காணியானது நீண்ட காலமாக திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் பராமரிப்பில் இருந்து வந்துள்ளது.
இக்காணியானது நாட்டில் ஏற்பட்ட இடப்பெயர்வு காரணமாக இராணுவம் அவ்விடத்தில் நிலை கொண்டது. அதன் பின்னர் குறித்த காணி திருக்கேதீஸ்வர ஆலயத்திடம் மீளவும் கையளிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவ்விடத்தில் அமைக்கப்பட்ட விகாரை ஆலய காணியிலும் தனியார் காணியிலும் அமைக்கப்பட்டிருந்தது. மிகுதி காணி ஆலய நிர்வாகத்தின் பராமரிப்பில் இருந்து இந்த நிலையில் கடந்த தினங்களாக விகாரை பிக்கு மிகுதி காணியை அபகரிக்கும் நடவடிக்கையினை மேற்கொண்டு வந்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய நிர்வாகம் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். இதனால் குறித்த பகுதிக்கு சென்று பார்வையிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்த காணி அபகரிப்பு தொடர்பாக துரித நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக தெரிவித்தார். மன்னார் போலீசார், ஆலய நிர்வாகத்தினர், ஆலய பிரதம குரு ஆகியோர் குறித்த பகுதிக்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நடிகர் ரஜினிகாந்த் புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பை நாளை மறுதினம் வெளியிடுவார் என அனைவரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் தான் கட்சி தொடங்கவில்லை என இன்று அதிரடியாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக ரஜினிகாந்த் என்று தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், என் உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் கொடுத்த வாக்கை தவற மாட்டேன். நான் அரசியலுக்கு வருவேன் என்று சொல்லி இப்போது அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்னால் 4 பேர் 4 விதமாக என்னை பற்றி பேசுவார்கள் என்பதற்காக என்னை நம்பி என் கூட வருபவர்களை நான் பலிக்கடா ஆக்க விரும்பவில்லை. ஆகையால் நான் கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வர முடியவில்லை என்பதை மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை அறிவிக்கும் போது எனக்கு ஏற்பட்ட வலி எனக்கு மட்டும்தான் தெரிகின்றது என பதிவிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள ஆரம்ப பிரிவு பாடசாலைகளில் மாணவர்களை 2 பிரிவுகளாக பாடசாலைகளுக்கு அழைப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. நேற்று நடைபெற்ற செய்தியாளர்களுடனான சந்திப்பில் கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில், மாணவர்கள் மத்தியில் தனிப்பட்ட இடைவெளியை முன்னெடுப்பதற்காக இத்தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பான வேலை திட்டம் இன்னும் சில தினங்களில் அறிவிக்கப்படும். மாணவர்களின் நலன் கருதி முறையான திட்டமிடலுக்கு அமைவாகவே ஜனவரி மாதம் 11ஆம் தேதி பாடசாலைகளை திறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது உடனடியாக எடுக்கப்பட்ட தீர்மானமல்ல. விசேட வைத்திய நிபுணர்களின் ஆலோசனைகளும் இதற்காக பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. குறுகிய அரசியல் நோக்கில் இது பற்றி கவனம் செலுத்தக்கூடாது. பாடசாலைகளை திறக்குமாறு பெற்றோர் நாளாந்தம் கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள். பாடசாலைக்கான சுகாதார உபகரணங்களை வழங்குவதற்கென அரசாங்கம் குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ் வடமராட்சி கரணவாய் பகுதியில் இன்று இடம்பெற்ற வாள்வெட்டு தாக்குதலில் பெண் உட்பட 3 படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தில் கரணவாய் பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய சந்திரமோகன் சஜிந்தன், 55 வயதுடைய சண்முகம் சிவஞான சுந்தரம், 35 வயதுடைய தேவராசா ரஞ்சிதா ஆகியோரே வெட்டுக்காயங்களுக்கு இலக்காகியுள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்த பெண்ணிற்கு பல்வேறு பகுதிகளிலும் வெட்டுக்காயங்கள் காணப்படுவதாக தெரிய வருகின்றது. இவர்கள் அனைவரும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கேகாலை வைத்தியர் தம்பிக்கு பண்டார என்பவரினால் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்ட கொரோனாவை அளிக்கும் பானத்தை பருகிய 5 கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். வராகபொலி மற்றும் கேகாலை பிரதேசத்தைச் சேர்ந்த 5 வயதுடைய சிறுவன் மற்றும் அவருடைய தாய் உட்பட 5 கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக வைத்தியர் ஹரித அழுத்கே தெரிவித்துள்ளார். தாம் அந்த பானத்தை பருகியதாக தொற்றுக்குள்ளானவர்கள் சுகாதார அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. குறித்த 5 தற்போது கொரோனா சிகிச்சை நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இப்பகுதியில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி வரிசையில் பல மணித்தியாலங்கள் நின்றவர்களுக்கும் செல்பவர்களுக்கும் கொரோனா தொற்றுக்கான ஆபத்துகள் உள்ளதெனவும் எதிர்வரும் நாட்களில் அந்த பிரதேசங்களுக்கும் பாரிய ஆபத்துகள் உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் சுகாதார சட்டங்களை மதிக்காமல் போலியான நபர்களின் பின்னால் சென்று உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடனின் டிஜிட்டல் அணியில் காஷ்மீரில் பிறந்த ஆயிஷா ஷா என்பவர் டிஜிட்டல் வியூக மேலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்பை வீழ்த்திய ஜோ பைடன் தனது நிர்வாக குழுக்களை அமைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார். இந்நிலையில் வெள்ளை மாளிகையின் டிஜிட்டல் வியூகத்தின் உறுப்பினர்களை அவர் நேற்றைய தினம் அறிவித்தார். இதில் இந்தியாவின் காஷ்மீரில் பிறந்த இவருக்கு முக்கிய பதவி கிடைத்துள்ளது. இதேவேளை டிஜிட்டல் வியூக இயக்குநராக டிராப் ஃபிளாகர்டி என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள பைடன், மாறுபட்ட நிபுணர்களின் இந்த குழு டிஜிட்டல் மூலோபாயத்தில் பலவிதமான அனுபவங்களை கொண்டுள்ளது. இக்குழு புதுமையான வழிகளில் வெள்ளை மாளிகையை அமெரிக்க மக்களுடன் இணைக்க உதவும். அக்குழுக்கள் எம் தேசத்தை சிறப்பாக கட்டியெழுப்புவதில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும். அவர்கள் எங்கள் அணியில் உள்ளனர் என்பதால் நான் மகிழ்ச்சியடைகின்றேன் என கூறினார்.